heat and temperature, right? The name of this unit is heat and temperature. Heatum temperatureum, right? அப்படின்னா ஹீட்னு சொன்னா ஒரு விஷயம், டெம்பரேச்சர்னு சொன்னா அது ஒரு வேற விஷயம், right? Heat is different from temperature. டெம்பரேச்சர்ங்கிறது வேற, ஹீட்டுங்கிறது வேற. ஹீட்னு சொன்னா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, right? In Tamil they say சூடு, வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பம். Heat means வெப்பம், ஒரு சூடு. Temperature means அது சூடு மட்டும் இல்ல, sometimes it can be cold. கோல்டுன்னு சொன்னா குளிர், சில வேளைகள்ல குளிர கூட டெம்பரேச்சர்ல சொல்லலாம். For an example, right? What is the temperature? Yes, is there any problem to anyone? It means சூடு. Temperature means என்ன அப்படின்னு கேட்டால், keep in your mind. For an example, if you take your refrigerator ன்னு சொன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளக்க, what is the temperature inside refrigerator அப்படின்னு கேட்கலும் கேள்வி. என்ன டெம்பரேச்சர்னு கேட்பாங்க சில ஆட்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளக்க டெம்பரேச்சர் என்னன்னு கேட்பாங்க. What is the heat inside refrigerator யார் சரி கேட்கிறதா? ஹீட்னா என்ன? வெப்பம், சூடு, ரைட்? அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளக்க என்ன வெப்பம் யார் சரி கேட்பாங்களா? இல்ல, ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளக்க சூடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? இல்ல. என்ன, ஃப்ரிட்ஜுக்குள்ளக்க எப்போதுமே கூலா தான் இருக்கும். அப்ப ஹீட்னு சொன்னால் வெப்பம், சூடு. Temperature means, right, the measurement. It's a measurement. Measurement ன்னு சொன்னா மெஷர்மெண்ட் சொன்னா கீப் இன் யோர் மைண்ட். டெம்பரேச்சர்ல மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரைட், அது வெப்பத்தை அளக்குற அளவு, ரைட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளக்க, ரைட், உங்களோட ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளக்க, ரைட், டெம்பரேச்சர் இஸ் 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 டிகிரி செல்சியஸ் மீன்ஸ், ரைட், குளிர், பயங்கர குளிர். ஐஸ் கட்டி தானே, அது கரைய ஆரம்பிக்கிறது 0 டிகிரி செல்சியஸ்ல அப்படின்னு சொன்னா, ஐஸை நாங்க கையால தொட்டமா இந்த கட்டி ஆயிக்கும், அது கரைய ஆரம்பிக்கும், அதுதான் ஸ்டார்டிங். கரைய ஆரம்பிக்கிற டெம்பரேச்சர் தான் 0 டிகிரி செல்சியஸ். அப்ப 0 டிகிரி செல்சியஸ் இஸ் அ டெம்பரேச்சர். அது கூலா இருந்தாலும் அது டெம்பரேச்சர் தான். தமிழ்ல டெம்பரேச்சர் நாங்க சொல்லுவோம் வெப்பநிலை, ரைட்? therefore keep in your mind, temperature means measurement related to heat and cold. கோல்டும் ஹீட்டும் இது ரெண்டும் சம்பந்தப்பட்ட மெஷர்மெண்ட்டை தான் நாங்க சொல்லுவோம் we call temperature. Heat means, ரைட், அது வெப்பம், சூடு, ரைட்? சூட்டை எல்லாத்தையும் நாங்க ஹீட்னு சொல்லுவோம். சூட்டையோ அப்படி குளிரையோ அளக்குற அந்த அளவை நாங்க சொல்லுவோம் we call that one temperature. therefore you should know the difference between, right, heat and temperature. ஹீட்ண்டா என்ன, ரைட், டெம்பரேச்சர்ண்டா என்னன்னு சொல்லி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும், ரைட்? ஓகே, we will come down. Measuring temperature. What do you mean by measuring? Measuring means அளக்கிறது, right? You are going to measure a temperature. Temperature நாங்க அளக்கிறதுக்கு, right, we can use many types of instruments. In grade 6 we studied, right, thermometer is used to measure temperature. என்ன, grade 6ல படிச்ச ஒரு விஷயம் தான், ரைட்? தெர்மோமீட்டர் பயன்படுத்தி தான் என்ன செய்யும், we are measuring temperature. டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு we are using thermometer. There is an instrument called thermometer to measure temperature, right? So temperature sometimes it can be, right, warm means, right, warm னு சொன்னா இளம் சூடு, சூடு தான் நாங்க சொல்லுவோம் warm உண்டு. cold means குளிர். அப்ப it can be, sometimes the temperature can be sometimes cold, or temperature sometimes can be, right, warm means, right, இளம் சூடு, நார்மலான சூட நாங்க சொல்லுவோம், right, என்னண்டு temperature, right? Okay, we will go this, we will leave this one and we will come, what is a temperature? Here there is a definition for temperature. Temperature na என்னன்னு சொல்லி இங்க சொல்லி, right? Here you see the measurement of warmness or coldness. The measurement of warmness or coldness. The measurement means அளவு of warmness. warm னு சொன்னா சூடு,
கோல்டுன்னு சொன்னா குளிர். ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ்ல சூட்டையும் கூலையும் நாங்க சொல்லுவோம், ரைட்? We call that as temperature. Therefore you should know the measurement of warmness or coldness of a substance is known as, right, temperature. The measurement of warmness, right? அப்ப ஹீட்னா நீங்க டெம்பரேச்சர்னா தமிழ்ல சொல்றோம் வெப்பநிலை. வெப்பநிலைன்னு சொன்னா சூடத்தான் நாங்க டெம்பரேச்சர்னு சொல்றதோ? அப்படி இல்லை. டெம்பரேச்சர் மீன்ஸ் போத். கோல்டையும் டெம்பரேச்சர் தான். கோல்டுன்னு சொன்னா -5 டிகிரி செல்சியஸ், ரைட்? அப்போ நுவர்லியால சம்டைம்ஸ் 12 டிகிரி செல்சியஸ் ஆயிக்கும், 12 டிகிரி செல்சியஸ் ஆயிக்கும். அந்த டைம் சட்டி கூல் ஆயிக்கும், கையெல்லாம் நடுங்கும். அப்ப அது டெம்பரேச்சர், இட்ஸ் நாட் ஹீட், ரைட்? Therefore the measurement of warmness or coldness of a substance is known as its temperature, right? Okay, appo what is a temperature in the question ketal, you should write this one, right? The measurement of warmness or coldness of a substance is known as, right, temperature, right? For your extra knowledge, right? Here you can see we feel warm when a heated object is being touched. For an example, இப்ப நாங்க எடுப்போம், ரைட்? ஒரு கொஞ்சம் இளம் சூட்டுல ஒரு பொருள் ஒன்று இருக்குது, கொஞ்சமா சுட்டுக்கிட்டி அந்த பொருள், தேத்தனி கோப்பைன்னு வச்சுக்கொள்வோம், ரைட்? You are going to drink tea, right? You are going to drink a tea. அது டீ கொஞ்சம் சூடாகிது. அந்த டைம்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, தொட்டிங்களா இருந்தால் you can feel heat. ஹீட் உங்களுக்கு உணரல். ஏன் நீங்க ஹீட்டை உணர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால், keep in your mind what is happening there is heat transfer. Heat transfer அங்க நடக்குது. நீங்க தேத்தனி கோப்பையை தொட்ட உடனே, ரைட்? ஃபார் an example here, தேத்தனி கோப்பை நீக்குது, அது நீங்க தொட்ட உடனே, உங்களோட விரலால தொட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களோட கையில இருக்கிற கூல் இங்க போகும், ரைட்? தேத்தனில இருக்கிற சூடு உங்களோட கைக்கு வரும். அப்ப ஹியர் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, சூடு இடம் மாறுது. சூடு எப்போதுமே ஆல்வேஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம், ரைட், ஹை ஹீட் டு லோ ஹீட். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே சூடுங்கிறது, ரைட், ஹீட்டை பொறுத்தவரையில ஹீட் என்ன செய்யும்னு சொன்னால், இட் வில் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம், ரைட், ஹை ஹீட் டு லோ ஹீட். அப்படின்னா சூடு கூடின இடத்துல இருந்து சூடு குறைஞ்ச இடத்துக்கு தான் சூடு எப்போதுமே மாற பார்க்கும், ரைட்? எங்க சூடு கூடைக்குதோ அங்க இருந்து சூடு குறைஞ்ச இடத்துக்கு சூடு டக்குன்னு பாஞ்சிரும். அப்படின்னா என்ற கையில சூடு குறவும், தேத்தினி கோப்பையில சூடு கூட, ரைட்? Therefore when you touch, right, the cup of tea, what is happening? The cup of tea, right, the cup is having high amount of heat, right? Therefore that heat is transferred to your right hand. உங்களோட ஹேண்டுக்கு என்ன செய்யுது, அது குயிக்னு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, because your hand is having low heat, ரைட்? அப்ப எப்போதுமே சூடு கூடின இடத்துல இருந்து சூடு குறைஞ்ச இடத்துக்கு தான் என்ன செய்யும், சூடு டிரான்ஸ்ஃபர் ஆகும். Keep in your mind, right? Okay, we will come little down. Here you can make, this is a practical of making thermometer, right? அது நாங்க பிறகு இந்த ப்ராக்டிகல் கீழே இன்னொரு காம்பரும், that we will see. எப்போதுமே நான் ஒரு, if we heat any object, எந்த object ஹீட் பண்ணாலும், last year we studied in grade 6ல நாங்க படிச்ச ஒரு விஷயம் தான், whenever we heat any object, எந்த object ஹீட் பண்ணாலும் what will happen, right? That object will expand. What is the meaning of expand? விரியும். எந்த object நாங்க ஹீட் பண்ணாலும் that object will expand. In grade 6 we studied, போன வருஷம் நாங்க படிச்சது என்ன, whenever you heat any object, எந்த object, if it is solid, if it is liquid, if it is gas, whatever the object you heat, that object will expand. எந்த object ஹீட் பண்ணாலும் அது என்ன செய்யும், விரிஞ்சு போகும், ரைட்? அதுக்கு போன வருஷம் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம். அந்த கான்கிரீட் ரோட்டுகள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, என்ன போடுவாங்க, சம்டைம்ஸ் அந்த ரெஜிஃபார்ம் மாதிரி கான்கிரீட் போடும்போது ரெஜிஃபார்ம் வைப்பாங்க, ஏன் போயிடும். இன் ரயில்வே ட்ராக்ஸ், தண்டவாளங்கள்ல சின்ன சின்ன கெப் விட்டிப்பாங்க, இடைவெளி விட்டிப்பாங்க, ஏன் வெப்ப காலத்துல
அந்த தண்டவாளம் இரும்பு என்ன செய்யும், விரியும். விரிஞ்ச அந்த கேப் மூடும். இதெல்லாம் கிரேட் 6ல படிச்சு. அதே மாதிரி you can see cold water, warm water. Excuse me, sir. For an example, எது கூட விரிஞ்சி? Sir. What is the problem? Yes. The sound clear again. அதுக்குள்ள இணைக்க போறோம். Right. This is the practical. இணைச்சிட்டு இது warm water, this is cold water. அப்போ வார்ம் வாட்டர்ல இருக்கிற இதுக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கும், கலர் இங்க் இருக்கும், கலர் பண்ணப்பட்ட வாட்டர் இருக்குது உள்ள. ரைட் ஹியர் colored water. You see the warm waterல என்ன நடக்கும்டா, அப்படியே இங்க்ல அப்படியே மேல போகும். Right, the ink will go up because when you heat any object, that object will, right, expand. Expand means, what is the meaning of expand? விரியும். ரைட், அப்ப நீங்க இந்த ப்ராக்டிக்கல் வீடுகள்ல செஞ்சு பார்க்கல, நான் ஸ்கூல்ல இருந்தா செஞ்சு பார்த்துக்கல. If you are at home, that you can do this practical, and if you have you can take a video and send me. Right, okay. அப்படியே கீழே நாங்க வந்தோமா இருந்தால், here you see there is a right point. இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. Increase of volume of a liquid. Increase of the volume of a liquid by gaining heat. Increase means கூடும் of the volume of liquid. Liquid means திரவம். என்ன உள்ள வச்சுக்கிறது தண்ணி வந்து ஒரு திரவம். இன்க்ரீஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட், அதாவது லிக்விட் வால்யூம் என்ன நடக்கும், கூடும். பை கெய்னிங் ஹீட். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பை கெய்னிங் ஹீட்? கெய்னிங் சொன்னா எடுக்கிறது. பை கெய்னிங் ஹீட் எடுக்கிறதால, ரைட், த வால்யூம் மீன்ஸ் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் வால்யூம்? அளவு, கனவளவுன்னு சொல்லுவாங்க. அந்த கனவளவு கூடும், அளவு கூடும். ரைட், இஸ் கால்ட் எக்ஸ்பான்ஷன். Expansion means what? Right, virivu. Right. Now the adhan is going on, so we will wait for 1 minute, and after that I will start. So gaining, therefore when a liquid gain heat, ஒரு liquid உண்டு heat எடுக்கும் பொழுது it expands. அந்த liquid என்ன செய்யுது? It is expanding. What do you mean by expanding? விரியும். Right, therefore keep that in your mind. Therefore இதால தான் என்ன செய்யறாங்க? Right, they are making thermometer using liquid. Thermometer குள்ளக்க liquid ஒன்று இருக்குது. That liquid is called, right, that liquid is called mercury. Last year when you are studying grade, right, எல்லாரும் தூக்கி பார்த்துட்டீங்க mercury. Right, in grade 6ல அந்த mercury சரி பாரமான ஒரு, it's a liquid. Right, it's a high heat. Yes, sir. Right, high heavy liquid. Right, it's a heavy liquid. Mercury is heavy. Right, okay. Right, therefore that liquid is used in thermometer. Thermometerல அந்த liquid தான் ஒரு பட்டன் வச்சா, சூடு கூடின இடத்துல வச்சா நிறைய அப்படி பட்டைக்குள்ள கால ஏறும். சூடு குறைஞ்ச இடத்துல வச்சா ஏறவே ஏறாது. நார்மலான சூடு உள்ள இடத்துல வச்சா கொஞ்சமா ஏறும். ஏன்னா அப்ப நாங்க ஒரு பட்டைய அப்படி அந்த லிக்விடுக்குள்ள வச்சால் அப்படி மேலே ஏறும் சூடுக்காக. Therefore keep in your mind, in thermometers we are using, right, mercury, and also, right, sometimes they use alcohol. Alcoholum பாய்ப்பாங்க. Right, alcohol வந்து pure alcohol பாய்ப்பாங்க. That is also used in thermometer. Therefore sometimes they use mercury. Commonly they use mercury, but sometimes they use alcohol also. Right, அப்ப mercury எடுத்துட்டு alcoholum வச்சு alcohol means alcoholனு சொன்னா தமிழ்ல சொல்லுவாங்க, ரைட், மதுசாரம். மதுசாரம் அப்படின்னு சொன்னா, ரைட், அதாவது இவங்க குடிக்கிற மாதிரி இந்த கடைகள்ல எல்லாம் கள்ளு போத்தல் எல்லாம் விற்கிறாங்க, அது அல்ல. This is the pure
alcohol. Pure alcohol சொன்னா தூய மதுசாரம். ரைட், இங்க நான் ஒரு சயின்ஸ் லேப்ல எல்லாம் குறவு. அது இப்போ பப்ளிக் சயின்ஸ் லேப்ல எல்லாம் இருக்காது. ரொம்ப முக்கியமான தேவையான சில சயின்ஸ் லேபுகள்ல மட்டும்தான், பெரிய கிளாஸஸ் தேவை. Therefore here students you can see here is a practical of making thermometer. அப்ப இது எப்படி thermometer வந்து உருவாக்குறதுக்கான practical. What they have done, இது வந்து this is a real thermometer. This is a real thermometer. இது வந்து real thermometer. Right here இது பக்கத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, right, they have kept a simple thermometer. அப்படின்னா நாங்க கையால செய்யக்கூடிய ஒரு thermometer பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அப்ப நாங்க using this real thermometer we are making this simple thermometer. எளிய thermometer நாங்க உருவாக்குறோம். என்ன செய்யறாங்க, for an example here, right, you have water. Here you have water. Sound is not clear, sir. நாங்க இப்ப என்ன செய்யறதுண்டா, ரைட், ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் ஹீட் டு திஸ் வாட்டர். கீழே ஒரு ரைட் ஒரு இதொண்டு வச்சு ஹீட்டை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற டைம் what will happen, you can hear in this thermometer you can see அதுல அந்த ரியல் தெர்மோமீட்டர்ல அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறத பாக்கலாம். in this real thermometer you can see அந்த ரியல் தெர்மோமீட்டர்ல என்ன அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு போறத பாக்கலாம். கொஞ்சம் சூடு கொடுத்துட்டு பாக்குறது எவ்வளவு தூரத்துல இருக்குது. வந்து கொஞ்சம் சூடு கொடுத்ததுக்கு அப்புறம் ரைட் ஹியர் இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்ப்போம் என்ன த லிக்விட் ரியல் தெர்மோமீட்டர்ல அதுல காட்டுது. அதே டைம்ல இங்கேயும் பாக்குறது. இங்க பார்த்தா இந்த அளவுக்கு நேரம் நாங்க போய் கீழே இந்த அளவுக்கு நேரம் தான் அந்த 20 டிகிரி செல்சியஸ் இருந்தாரு. அந்த அளவுக்கு பக்கத்துல என்ன செய்யுது 20 டிகிரி செல்சியஸ் போடுறது. இன்னும் கொஞ்சம் சூடு கொடுக்குறது. சூடு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், தெர்மோமீட்டர்ல கூடிட்டு இப்ப பாக்குறது எவ்வளவு. இதுல 30 டிகிரி செல்சியஸ் இங்கேயும் 30 டிகிரி செல்சியஸ் எங்களுக்கு எவ்வளவு கூட்டிக்குதோ அங்க 30 டிகிரி செல்சியஸ். அப்ப அப்படியே எழுதி விட்டுறது கையால். Right, therefore when you go to grade 9 you will do this practical. When you go to grade 9 or maybe in grade 10 you will do this practical. The practical செஞ்சு பாப்பீங்க. நாங்க இன்ஷால்லா if you are free at home and you can do this practical. இந்த practical நாங்க செஞ்சு பார்க்கலாம் இன்ஷால்லா. I'll try my best to put a video next week regarding this practical. இந்த practical சம்பந்தமா வாரக்கிழமை ஒரு வீடியோன்னு போடுறேன். அப்ப இது நாங்க செய்யற ஒரு using real this is real thermometer. This number one, first scale. Yes, first scale is we call that one Celsius. Second scale is Fahrenheit. Third scale is right Kelvin. Therefore keep in your mind மூன்று வகையிலேயே நாங்க டெம்பரேச்சர் சொல்லலாம். ரைட், ஃபார் an example if you take the length எடுத்தால் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் அப்படிலாம் இருக்குது. ஆனா